இயேசு புறப்பட்டு படகிலேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்றபோது பெரும் திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார். மாலையான போது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்றே, நேரமும் ஆகிவிட்டது, ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ளும்படி மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் சீடர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர், அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக. உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆதரவற்றோர், பிள்ளைகளால் புறக்கணிக்கப்பட்ட முதிய பெற்றோர்கள், ஏழைகள், இவர்களை பராமரித்து உணவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக திருமணம் செய்து கொள்ளாமல் ஒரு நபர் இருந்தார். அவர் யார் தெரியுமா? திருச்சியை சார்ந்த பீம் நகரிலே இருக்கக்கூடிய திரு பாரதி. பொறியியல் படிப்பை படித்து முடித்து தனது சொந்த தொழிலை செய்து கொண்டு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்து அவர் வாழ்ந்த பகுதியிலே ஏழை மக்கள், ஆதரவற்றவர்கள் இருப்பதை கண்டு அவரால் தாங்க முடியவில்லை. அவர்கள் மீது பரிவு கொண்டார். பரிவு கொண்டு அவர்களுக்கு உணவு கொடுக்க ஆரம்பித்தார். ஏறக்குறைய ஒரு நாளைக்கு 70 பேருக்கு அவர் உணவு கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் 70 பேருக்கு. சில நாட்களிலே எண்ணிக்கை கூடவும் செய்யும். அந்த நேரங்களிலே அவர் உணவகங்களுக்கு சென்று உணவை காசு பணம் கொடுத்து வாங்கி கொண்டு எப்படியாவது எல்லாவற்றிற்கும் அவர் உணவு கொடுத்து வந்தார். 2002ஆம் ஆண்டு உதவும் மனங்கள் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார். தன்னார்வலர்கள் வந்தார்கள். அதன் மூலமாக இன்னும் அந்த உணவளிக்கக்கூடிய அந்த பணியானது சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. அப்போ மக்கள் அவரிடம் கேட்டார்கள், நீங்கள் சேவை செய்வது சரி, திருமணம் செய்து கொள்ளலாமே, மற்றவர்களை கவனித்துக் கொள்கிறீர்கள், உங்களை யார் கவனிப்பார்? ஒரு குடும்பம் பிள்ளைகள் இருந்தால் தானே உங்களை கவனிப்பாங்க என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், அந்த இளைஞர் பாரதி சொன்னார், நீங்கள் சொல்வது சரிதான், என்னை கவனித்துக் கொள்வதற்கு ஆள் இல்லை, ஆனால் நான் ஒருவன். ஆனால் இங்கு ஏராளமானவர்கள் இருக்கிறார்களே, கைவிடப்பட்டவர்கள், ஆதரவற்றவர்கள், முதியோர்கள், இவர்களுக்கு யார் உணவு கொடுப்பார்? நான் திருமணமாகி குடும்பம் என்று வந்துவிட்டால் எனது மனைவி, எனது பிள்ளைகள், அவர்களைத்தான் பார்ப்பதற்கு நேரம் சரியாக இருக்கும் என்று சொல்லி, நான் அதனால் திருமணம் முடிக்காமலே இந்த காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி செய்தார். அன்புக்குரியவர்களே, அருமையான ஒரு நிகழ்வு, அருமையான உதாரணம் நம்மை மெய்சிலிருக்க வைக்கிறது. எனவே இத்தகைய ஒரு செயலைத்தான் நாம் செய்ய வேண்டும். கிறிஸ்தவர்களாக நாம் ஒவ்வொருவரும் நம்மையே நாம் தியாகம் செய்து பிறருக்கு உணவளிக்க வேண்டும், பிறருடைய தேவைகளை நிறைவு செய்ய வேண்டும். குறிப்பாக ஆதரவற்றவர்கள், தேவையில் இருப்பவர்கள். அதைத்தான் ஆண்டவர் இயேசு இந்த நாளிலே இந்த நற்செய்தி மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார். மத்தேயு நற்செய்தி 14:13-21 வரை உள்ள பகுதிகளிலே பார்க்கும் பொழுது இயேசு 5000 பேருக்கு உணவளிக்கிறார். ஆண், பெண்கள், சிறுவர்கள் நீங்களாக 5000 பேருக்கு. 13வது வசனத்திலே பாருங்கள்,
தனிமையான ஒரு இடத்திற்கு செல்லுகிறார். எதற்கு தனிமையான ஒரு இடத்திற்கு செல்லுகிறார்? அதற்கு முன்னால் பாருங்கள், திருமுழுக்கு யோவான் கொலை செய்யப்படுகிறார். அந்த செய்தி அவருக்கு எட்டப்படுகிறது. அப்போ இயேசுவுக்கு அந்த செய்தி தெரிந்தவுடனே ஒரு சலிப்பு, ஒரு தோல்வி, என நல்ல ஒரு மனிதரை கொலை செய்து விட்டார்கள். எனவே தனிமையான ஒரு இடத்திற்கு செல்ல விரும்புகிறார். கப்பர்நகூமிலே இருக்கக்கூடிய பெத்சாயிதா அந்த இடத்திலே தனிமையான ஒரு இடத்திற்கு அவர் செல்கிறார். தனது மனச்சஞ்சலம், விரக்தி, அந்த நேரத்தில் கூட மக்கள் அவரை தேடி வருகிறார்கள். மக்கள் தேவையில் இருக்கிறார்கள். புதுமை செய்ய வேண்டும், நோயாளர்கள், பிணியாளர்கள் எல்லாவற்றையும் கொண்டு வருகிறார்கள். அப்போ இயேசு உடனடியாக அவர்கள் மீது பரிவு கொள்கிறார். அதைத்தான் நாம் 11வது வசனத்திலே பார்க்கிறோம். அவர்கள் மீது பரிவு கொண்டு சீடர்களிடம் சொல்லுகிறார், நீங்களே உணவு கொடுங்கள். சீடர்கள் என்ன சொல்றாங்க? இயேசு விட்டு அந்த பரிவு இருந்துச்சு, மக்கள் தேவைகளை நிறைவு செய்ய வேண்டும் என்ற ஆவல் இருந்தது. ஆனால் சீடர்களிடம் தயக்கம் இருந்தது. அவளிடம் உள்ள எண்ணம் தயக்கம். ஆண்டவரே, நேரம் ஆயிற்று, இவங்களை அனுப்பிடுங்க, இவ்வளோ பேருக்கு நம்மளால் உணவு கொடுக்க முடியாது. அப்போ ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார்? நீங்களே உணவு கொடுங்கள். என்ன ஆண்டவரே, 5 அப்பங்கள் இருக்குது, 2 மீன் இருக்குது, இதை வச்சு எப்படி கொடுக்க முடியும் என்று சொல்லுகிறார். அப்போது என் சகோதர சகோதரிகள், தேவையில் இருப்பவர்கள், ஆதரவற்றவர்களுக்கு நான் தான் பொறுப்பு. அவர்களை கவனிக்க வேண்டிய பொறுப்பு, அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உள்ளது என்பதை ஆண்டவர் இயேசு நமக்கு நினைவுபடுத்துகிறார். பழைய ஏற்பாட்டிலே பாருங்கள், தொடக்க நூல் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். காயினிடம் ஆண்டவர் கேட்கிறார், உன் தம்பி ஆபேல் எங்கே? இவன் கொண்டு போட்டான், உன் தம்பி ஆபேல் எங்கே என்று கேட்கிறார். காயின் என்ன சொல்றான்? என் தம்பிக்கு நான் என்ன காவலாளியா? அவனுக்கு எனக்கு என்னது? அவன் வேலையை அவன் பார்த்துட்டு போவான், வாட்ச்மேன். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ காவலாளியாக இருக்க வேண்டும், நீ வாட்ச்மேனாக இருக்க வேண்டும். தேவையில் இருப்பவர்களுக்கு, உன்னோடு வாழ்கின்ற சகோதர சகோதரிகளை நீ தான் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு பொறுப்பை, ஒரு கடமை உணர்வை ஆண்டவருக்கு கொடுக்கிறார். உன்னை மட்டும் நீ பார்த்தால் போதாது, ஆதரவற்றவர்கள், ஏழைகள், புறக்கணிக்கப்பட்ட முதியோர்கள், இவர்களையும் நீ கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் இன்றைய நாளில் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். யூ ஷுட் பி எ வாட்ச்மேன் டு த நீடி. யார் யாரெல்லாம் தேவையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீ தான் பொறுப்பு, நீ தான் அவங்கள கவனிச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு அழைப்பு விடுப்பதை பார்க்கின்றோம். இன்றைய திருப்பாடலிலே நாம் அருமையாக பாடினோம், வாசித்தோம். திருப்பாடல் 145:15. எல்லா உயிரினங்களும், ஆண்டவர் படைத்த படைப்புகள், எல்லா உயிரினங்களும் யாரை நோக்குகின்றனவா? அந்த படைத்த பரமனை, கடவுளை தான் நோக்கிக்கிட்டு இருக்கு. எனக்கு உணவு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு தக்க வேளையில் ஆண்டவர் அவர்களுக்கு உணவளிக்கிறார். பறவைகள், விலங்குகள், செடி கொடிகள் எல்லாத்துக்கும் கடவுள் என்ன செய்கிறாரு? உணவளிக்கிறார். அதைத்தான் நாம் மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில் நாம் 31வது வசனத்திலும் 3வது வசனத்தில் நாம் பார்க்குறோம். எவ்வளவு அருமையாக இருக்கிறது பாருங்கள். எதை உண்போம், எதை விடுப்போம், எதை உடுத்துவோம் என்று நீ கவலைப்படாத. வானத்து பறவைகளை பாரு, உண்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை, கடவுள் கொடுப்பாரு. அப்போ அந்த சாதாரண உயிரினங்களுக்கே அப்படி இருக்கும் பொழுது மனிதர்களாகிய நமக்கு உணவளிக்க ஆண்டவர் மறுப்பாரா? நாம் தேவையில் இருக்கும்போது நமது தேவையை நிறைவு செய்யாமல் ஆண்டவர் விடுவாரா? கண்டிப்பாக விட மாட்டார். எனவே நீங்கள் கவலைப்படாதீங்க. நோய் நொடிகள் இருக்கிறதா, வருத்தங்கள் இருக்கிறதா, குடும்ப பாரங்கள் இருக்கிறதா, கவலைப்படாத. ஆண்டவர் உன்னை கண்காணித்துக் கொள்வார். திருத்தூதர் பணிகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். திருத்தூதர் பணிகள் 10:38. கடவுளுடைய ஆவியானவர் இயேசுவோடு இருந்ததால் எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார்.
இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்றார். அதுதான் அவருடைய இறையாட்சி. அப்போ மக்கள் அவரை தேடி வரும்பொழுது அவரால் மறுக்க முடியவில்லை. கஷ்டப்பட்டுட்டு பசியாக இருக்குதுன்னு வரும்பொழுது அவரால் மறுக்க முடியவில்லை. அவர் அவர்களுக்கு உதவி செய்கிறார், பரிவு கொண்டு அவர்களுக்கு உணவு கொடுக்கிறார். இந்த முதல் வாசகத்திற்கு வாருங்கள். எசாயா 55ஆம் அதிகாரம் 1-3 வரை உள்ள பகுதிகளிலே வாசித்தோம். தாகமாக இருப்பவர்களே என்னிடம் வாருங்கள், உணவின்றி இருப்பவர்களே என்னிடம் வாருங்கள். காசு இல்லையா, ஏண்ட வாங்க, இலவசமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் உழைக்கிறீர்கள், ஆனால் அது வீணாக இருக்கிறது, ஆனால் உங்களால் எந்த பொருளையும் சேர்க்க முடியல, கவலைப்படாதீங்க, உங்கள் உழைப்பு வீண் போகாது, என்னிடம் வாருங்கள் என்று ஆண்டவர் அழைப்பு விடுகிறார். இலவசமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்போ இந்த பகுதியை சற்று சிந்திக்கும் பொழுது நம்மளை சோம்பேறி ஆக்குறாரா ஆண்டவர் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அப்படி தானே? சோம்பேறி ஆக்குறாரா? பணம் இல்லையா, சாப்பாடு இல்லையா, உடை இல்லையா, எல்லாம் வாங்க நானே கொடுக்குறேன் அப்படின்னா யார் உழைப்பா? நம்ம வேலை செய்ய வேண்டியதில்லை, எல்லாம் நம்ம கிடைக்குப்பா அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி பாருங்கள், இலவச திட்டங்கள் என கடந்த காலங்களில் நம்ம பார்க்கலாம். எல்லாம் மக்களுக்கு தேவையான இலவசங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். வீட்டில் என்ன சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் எல்லாம் பயன்படுத்துகிற பொருட்கள் அரசாங்கமே கொடுத்து விடும். அப்போ அரசாங்கம் தான் நம்மை சோம்பேறி ஆக்குகிறது. சின்ன பிள்ளைகள் பயன்படுத்துகிற லேப்டாப், கணனி, மிதிவண்டி எல்லாம், அதேபோல் வீட்டில் பெண்கள் பயன்படுத்துகிற மிக்சி, கிரைண்டரு, டிவி எல்லாமே அரசாங்கம். இது யார் கேட்டா? மக்களுக்கு என்ன தேவையோ அதுதான் அரசாங்கம் நிறைவு செய்ய வேண்டும். அப்போ இது எதுக்கு? மக்களை கவர்ச்சிகரமாக தன்வயப்படுத்தி மக்களை தவறான பாதைகளில் செல்வதற்கு. அப்போ இது ஒரு போலியான ஒரு மேலோட்டமான ஒரு வாக்குகள், எல்லாம் வாக்கு சேகரிப்புனுடைய அணுகுமுறைகள். அப்போ அது தேவையில்லை. அப்போ இயேசு வாழ்ந்த காலத்தில் பழைய ஏற்பாட்டு கால சூழல்ல இது எசாயா 55வது வசனம் வாசித்தோம். எசாயா இறைவாக்கினர் பாலைவனத்தில் அதனுடைய பின்னணியை பார்க்கும் பொழுது இஸ்ரேல் மக்கள் எருசலேமிலிருந்து நாடு கடத்தப்படுகிறார்கள் பாபிலோனுக்கு. அங்கே அடிமைகளாக இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய சூழலை பார்த்தீங்களா? நம்ம சொந்த நாட்டை இழந்து இன்னொரு இடத்துல அடிமையாக இருக்கும் பொழுது நமக்கு சோறு, பணம் எல்லாம் நல்லா இருக்குமா? ஒன்றுமே இருக்காது. அந்த நேரத்தில் தான் கடவுள் தேவையில் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நான் இருக்கிறேன், உங்களுக்கு உணவு கொடுக்குறேன், பணம் இல்லையா ஏண்ட வாங்க, சாப்பாடு இல்லையா தாகமாக இருப்பவர்களை வாங்கன்னு சொல்லி ஆண்டவர் அவர்களை தேற்றுகிறார். இறைவாக்கினர் எசாயா அந்த நேரத்தில் இருந்த அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல நாடு கடத்தப்பட்டு இருக்கும் பொழுது நம்ம நிலை எப்படி இருக்கும்? எனவே அந்த நிலையிலே ஆண்டவர், நீ வாங்க, கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு உணவு கொடுக்கிறேன். அப்போ தேவையில் இருப்பவர்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டும், தேவையில் இருப்பவர்களுடைய தேவையை நிறைவு செய்ய வேண்டும். அது நமது கடமை. இயேசுவின் சீடர்களாகிய ஒவ்வொருவருக்கும் நமது கடமையாக, கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் நமது கடமையாக அது இருக்கிறது என்பதை இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். 2018ஆம் ஆண்டு தாய்லாந்து நாட்டிலே கால்பந்தாட்ட போட்டி முடிந்தவுடனே வீடு திரும்புகிறார்கள் 12 இளம் கால்பந்து இளம் வீரர்கள். அப்போ வீடு திரும்பும் பொழுது நல்ல மழை, சிறப்பு மழைக்கு ஒதுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குகையிலே அவர்கள் தஞ்சம் புகுகிறார்கள். மழை விட்ட பாடில்லை. ஒரு நாள் ஆகியது, 2 நாள் ஆகியது, 3 நாள் ஆகியது, விடவே இல்லை, விடாமல் மழை. அப்போ இவங்க பயந்து போய் தண்ணி மட்டம் ஏறிக்கொண்டே இருக்கிறது. அப்போ பல பேர் உதவி செய்ய வருகிறார்கள். மருத்துவர் வருகிறார், தன்னால் இயன்ற மருத்துவ உதவியை செய்கின்றார். சமையல்காரர் வருகிறார், தன்னால் முடிந்த அளவுக்கு உணவு சமைத்து கொடுக்கிறார் அதில் சிக்கி கொண்டவர்களுக்கு. பொறியியலார் வருகிறார், தன்னால் முடிந்த அளவிற்கு அவங்க எப்படி வெளியே வரலாம் அப்படிங்கிறதுக்கு சில யுத்திகளை சொல்லி கொடுக்கிறார். ஒரு விவசாயி வருகிறார், ஐயா தண்ணீரை குறையுங்கள், தாராளமாக வெளியேற்றுங்கள், நீங்கள் வெளியேற்றினால் எங்கள் வயலுக்கு தான் போகும், பரவாயில்ல, எங்கள் தானியங்கள் அழிஞ்சாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் அவங்களால முடிஞ்ச ஒரு பங்களிப்பு. அதே போல் நீர் மூழ்கும் வீரர்கள், மூழ்கி கொண்டு அங்கு திணறடிக்கக்கூடியவர்களை, மிகவும் மூழ்கி கொண்டிருக்கவர்களை அவர்களால் முடிந்த அளவுக்கு காப்பாற்றுகிறார்கள். இப்படி பல பேர், ஒருவர் அல்ல, பல பேர் இணைந்து ஒரு கூட்டு முயற்சி சிறு துளிதான் பெருவெள்ளமாக மாறுகிறது. எனவே அவர்கள் எல்லோரும் இணைந்து ஒவ்வொருவரும் ஒரு சிறிய பங்களிப்பாக இருந்தாலும் தன்னுடைய பங்களிப்பை கொடுத்தார்கள். கடைசியிலே அந்த மீட்பு பணி சிறப்பாக நடைபெற்று 12 இளம்
கால்பந்தாட்ட வீரர்கள் எல்லோருமே காப்பாற்றப்படுகிறார்கள், எல்லோருமே மீட்கப்படுகிறார்கள். நம்மளால் முடிந்த ஒரு சிறிய பங்களிப்பு, ஒரு பெரிய ஆலயம் கட்ட வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம். 15 கோடி 20 கோடி எல்லாம் இன்று ஆலயங்கள் பிரம்மாண்டமாக கட்டி எழுப்புகிறார்கள். அப்போ அவ்வளோ பணம் நம்மகிட்ட எப்படி இருக்கிறது? ஒவ்வொருவரும் அவங்களுக்கு முடிஞ்சதை கொடுக்குறாங்க. பல ஊர்களுக்கு செல்லுகிறோம், நன்கொடை வசூல் செய்கிறோம். அப்போ அவங்களுக்கு முடிஞ்ச அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஆலயமாக மாறிவிடுகிறது. ஒருவர் கொடுத்தது 1000 இருக்கலாம், இன்னொருவர் கொடுத்தது 5000 இருக்கலாம், இன்னொருவர் கொடுத்தது 10,000 கூட இருக்கலாம். ஒருத்தர் 100 ரூபா கொடுத்துருப்பாங்க, இந்த கோயிலுக்காக வச்சுக்கிடுங்க. அப்போ ஒரு சிறிய பங்களிப்பு கூட ஒரு பெரிய காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். எனவே இந்த நாளிலே ஆண்டவர் நம்மிடம் விரும்புகின்ற ஒரு அருமையான பண்பு, தேவையில் இருப்பவர்கள், வறியவர்கள், அவர்கள் மீது பரிவு கொண்டு நம்மால் முடிந்ததை நாம் செய்ய வேண்டும். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்திலே ஒரு சிறிய பங்களிப்பாக இருந்தாலும் சரி, சார் நான் 5 ரூபா கொடுத்தா என்ன நினைப்பாங்க, என்னச்சு இப்போ பரவாயில்ல என்ன, அவரவர் தங்களுக்கு தேவையான பங்களிப்பை கொடுப்போம். சிறுதுளி பெரிய வெள்ளமாக மாறும். அடுத்து, நமக்கு தேவையில் இருப்பவர்களுக்கு, எனது சகோதர சகோதரிகள் உண்மையிலேயே தேவையில் இருக்கிறாங்கன்னா அதை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. இயேசுவின் சீடர்களாகிய ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கிறது. யூ ஆர் த வாட்ச்மன் டு த நீடி. தேவையில் இருக்க ஒவ்வொருவருக்கும் நாம் காவலாளிகள், நாம் தான் அவரை கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே அதற்கு தேவையான வர வேண்டி நாம் அந்த வழிபாட்டில் பங்கெடுப்போம். ஆமென்.